ஹாய் வீவர்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி தான் பரபரப்பான கதைக்களம் போயிட்டுருக்கு. ஆனால் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல புருஸ்க்கு இந்த கல்யாணம் நடக்காது. ஏன்னா அந்த விஷப்பூச்சி கரெக்டாக அந்த 1,00,00,000 அந்த செக்கை கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக செய்து வந்துடுவார். செய்து அப்பா இந்த செக்கை பெறதுக்கு அவனுக்கு எந்த தகுதி இல்லைப்பா, அவன் ஒரு ஏமாத்துக்காரன்ப்பான்னு சொல்கிறாங்க. உடனே புருஷோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படா செய்து இப்படிலாம் நடிக்கிற, உன்னோட பொண்டாட்டிக்கு எப்படா இப்படிலாம் சப்போர்ட் பண்ணுற, இந்த சப்போர்ட்லாம் உன்னோட வீட்டோட வச்சுக்கிறோம்டா, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளுங்க நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சேதுவோட அப்பா நம்பவே கிடையாது. இல்லை இதுக்கான தகுதியான ஆதாரம் கிடையாது, தகுதியான ஆதாரத்தை கொடு, இந்த 1,00,00,000 தமிழுக்கு கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மருந்து வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சாமி நான் பார்த்தேன், நான் இவங்களுக்கு தான் மருந்து கொடுத்து விட்டோம், அப்போ கரெக்டாக இவர் அவங்க பின்னாடி தலையில் அடித்து அந்த மருந்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆதாரம் பத்தாதுன்னு சொல்லும்போது தமிழ் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம செய்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி எடுத்து மேலே வர்றாங்க. இந்த விஷப்பூச்சி தாக்குனா கண்டிப்பாக அவங்களுக்கு உயிர் போயிடும், அப்படி இந்த மருந்துக்கு எஃபெக்ட் இவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னா அந்த விஷப்பூச்சி தாக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த பூச்சை மேலே வர்றாங்க. உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விஷப்பூச்சி தாக்கி ரொம்பவே சீரியஸ் ஆயிடுறாங்க. இதை பார்த்து அங்கே இருக்கவங்க எல்லா பேரும் ஐயோ இவன் இவ்வளோ பொய் சொல்லிட்டானா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த கல்யாண பொண்ணு சொல்கிறாங்க, நான் இவனை எல்லா தப்பும் பண்ணதுக்கப்பெல்லாம் மன்னிச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு, இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை பண்ணியிருக்கேன், ஏமாத்துக்காரன் இவனை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், கண்டிப்பாக இவனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த வீடியோவை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்.